வணக்கம். அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். பொது பலனாக திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 மார்ச் 6 தான் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி 6ஆம் பாவகமாக வரக்கூடிய மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். உபஜய ஸ்தானத்தில் சனி வர்றது நன்மையை கொடுக்கும். இப்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி எடுத்துக்கிறதா அல்லது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி எடுத்துக்கிறதானாக்க, குறிப்பாக அதற்கு ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகிறாருனாக்க கேட்டை திறக்கும் போதே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனி பெயர்ச்சி ஆனதாக கணக்கு. அதே விருந்தாளி வீட்டுக்குள்ளார வந்து ஒரு சேரில் உட்கார்றாரு ஹாலில் அப்படின்னாக்க உட்கார்ற நேரம் தான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணக்கு. அப்போ உள்ளே வரும்போதே ஒரு எஃபெக்ட் இருக்குது, உள்ளே வந்து உட்கார்ந்த பின்னாடி வலுவான எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனி பெயர்ச்சி ஆகிறது என்பது நன்மையோ தீமையோ அதை ஸ்ட்ராங்காக செய்யும். சனி பகவானை பொறுத்தவரையிலும் 6ஆம் பாவகம் என்பது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய இடம் கிடையாது சனி பகவான் இருக்கிறதுக்கு. இதனால் என்னென்ன நன்மை வரும், ஏதாவது பாதிப்பு இருக்கா, இதற்கு வாழ்வியல் நடைமுறைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்கை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை மட்டுமே சொல்லாமல் பிரச்சனைகளுக்குரிய சொல்யூஷனும் சொல்லக்கூடிய ஒரு சேனல். குறிப்பாக வாழ்வியல் நடைமுறைகளை மாற்றிக்கிறது, பரிகாரங்கள், அதே போல் சரியான ஜோதிட தகவல்களை சொல்லக்கூடிய சேனல் இது. விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சனி வந்து 6ஆம் பாவகத்துக்கு வர்றதுனால என்ன நன்மைகள் வரும் அப்படின்னா, குறிப்பாக இந்த ஜூலையிலிருந்து நவம்பர் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2.5 வருஷம் இந்த கட்டத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஜூலை டு நவம்பர் வரும்போது இந்த சனி வக்ரம் ஆகும். இந்த வக்ர காலத்தில் மட்டும்தான் வேலையில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி நெருக்கடியாக இருக்கும். அதே போல் அந்த நேரத்தில் சொத்துக்கள் தொடர்பாக ஒன்று வாங்குறதோ அல்லது விற்கிறதோ போன்றவை ஏற்படும். பூர்வீக சொத்து, பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த வக்ர காலத்தில் ஏற்படும். அதே போல் இந்த 6ஆம் பாவகத்துக்கு ஜென்ரலாக சனி வர்றதுனால என்ன நன்மைன்னாக்க, கடனுடைய அழுத்தத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினருக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே ஏற்படும். அதே போல் சில பேருக்குலாம் வந்து கடனை விட்டு ரிலீஸ் ஆகி கூட வந்துடுவீங்க. உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க கடனை முழுசாக கட்டி இந்த 2.5 வருஷத்தில் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. புதிய கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாகவும் இருக்கணும், டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகலக்கால் வைக்கவும் கூடாது. அதே சமயத்தில் 6ஆம் பாவத்தில் சனி வந்துருச்சு, இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் வந்து கடன் பூரா எவ்வளோ வாங்கினாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் கிடையாது. புதிய கடன் வாங்கினா கண்டிப்பாக மன அழுத்தத்தை கொடுத்துரும். அதே போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த காலங்களில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அதே போல் மூட்டுக்கல்ல வலி, கை கால் வலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலம் நோய் குணமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலையை இழந்தவர்கள், வேலையை விட்டிருப்பீங்க ஆல்ரெடி, வேலையில் ஒர்க் ப்ரெஷர் ஒரு பக்கம்னாக்க, இன்னொரு பக்கம் உடன் பணிபுரியவர்கள் அல்லது மேலதிகாரிகளுடைய டார்ச்சர். இந்த மேலதிகாரிகளாலேயே வேலையை விட்டுட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடந்த காலங்களிலே ஜனவரி மாதத்திலிருந்தே உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த வேலையை விட்டவங்களுக்கு புதிய வாய்ப்பு என்பது இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்பு மார்ச்சிலிருந்து அப் டு மே ஜூனுக்குள்ளவே உங்களுக்கு கிடைக்கும், வேலையை தேடக்கூடியவர்களுக்கு. அதே போல் சொந்த தொழில் செய்யலான்ற திட்டங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியும் ஜூன் மாதத்துலேருந்து செய்ய போகிறீங்க. ஏன்னா ஜூன் மாதத்துலேருந்து குரு பகவானை பொறுத்தவரை 10ஆம் பாவகத்துக்கு வந்துடும். 10ல் குரு இருக்கும் போது 4ஆம் பாவகத்தை பார்க்குது. அந்த வகையில் இந்த 2026 ஜூன் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ள சில பேர் புதிய வீட்டு குடி போகிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, சொத்து வாங்கிறது, ஜுவல்லரி வாங்கிறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றம் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இருக்கிற வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணி இடமாற்றங்கள் ஏற்பட்டு புதிய வாய்ப்பு கிடைக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வோட அல்லது ஊதிய உயர்வோட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க வேலை விஷயமா பாசிட்டிவ் இருக்குது, தொழில் விஷயமாகவும் பாசிட்டிவ் இருக்குது, கடனை விட்டு வெளிவரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம். இப்போ எப்பயுமே இந்த சனி வந்து இருக்கிற இடத்த வளப்படுத்தும், பார்க்குற இடத்த கெடுக்கும், அதுதான் பேசிக்கான விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிரிகள், எதிர்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து உங்களை வெளியே அனுப்ப காரணமாக இருந்தவங்கெல்லாம்
உங்களை விட்டு விலகுவாங்க அல்லது நீங்க அவங்கள விட்டு விலகுவீங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா இந்த சனி வந்து பார்க்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும் 3ஆம் பார்வையாக. அப்போ வேலையில இடமாற்றம் உறுதி, புதிய கடன் வாங்குறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல பொதுவாகவே பணம் விரயமாகும், செலவுகள் அதிகமாகும். வருமானத்தை விட நிறைய திட்டங்கள் போட்டு ஹையர் பர்ச்சேஸ்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சனியுடைய பார்வை 6ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகத்தை பார்க்கும். இந்த 12ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால செலவுகள் ஆகும். அதே போல தொலைதூர பயணங்கள் சில பேருக்கு சாத்தியமாகும். தேசாந்திரம் போகக்கூடிய சூழ்நிலை, ஊர் விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கறது, குடும்பத்தை விட்டு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் அவ்வப்போது ஏற்படும். மேலும் இந்த சனியுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ராசிக்கு 3ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பார்வையாக இருக்கும். 3ஆம் பாவகத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்க சக்சஸ் பண்ணணும்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட முறையில நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் அந்த சக்சஸ் ஆகும். எதுலையுமே வந்து உடனுக்குடனே வந்து ரிசல்ட் கிடைக்கும், ஒரே ஒரு முயற்சியில வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அந்த காரியம் வெற்றி ஆகும். வேலை தேடுறதுல கூட பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணாதான் ஒன்று கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது கூட எடுத்த உடனே ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு அப்புறம் தான் மேலே வருவீங்க. புதிதாக ஆரம்பிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி ஆரம்பிச்சவங்களுக்குமே சொல்கிறேன் நான். அதே போல் இந்த நேரத்தில் வந்து சில நண்பர்கள், சில உறவுகள், இவங்களால சில மனக்கசப்புகள் வரும். எதிர்ப்பாளினர் உறவு என்பது பெரிதாக மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். அது எதிர்ப்பாளினரோட நட்பு உறவு வச்சிருக்கீங்கன்னா அதில் வந்து சில மனக்கசப்புகள் வரும். அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் சண்டை, ஒரு நாள் சமாதானமாக இருந்தாலையும் கணவனுக்கு ஒரு மனைவி மேலே ஒரு அன்போ அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அல்லது ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளவராகவே இருப்பீங்க. அதாவது நல்ல திருமண பொருத்தம் இருந்து கரெக்டாக கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த வழக்குகள் இருப்பீங்க, ஆல்ரெடியே சச்சரவுகள் இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் பிரிந்து இருப்பீங்க. அதெல்லாம் கடந்த காலத்திலே ஏற்பட்டிருக்கும். இந்த வழக்குகளில் இருக்கிறவங்க, பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வந்து மறுமணம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் புதிய உறவு வருதுனாலையும், ரிலேஷன்ஷிப் மாதிரி வருதுனாலையும் அந்த உறவால் பெரிய மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். மறுமணம் போன்றவை ஏற்படலாம் சில பேருக்கு, அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு திருமணத்துக்கு மீறிய உறவுலாம் சில பேருக்கு ஏற்படும். அந்த மாதிரி திருமணத்துக்கு மீறிய உறவுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேர் கெடுறது, புகழ் குறையிறது, அதாவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அண்ட அயலார்களால் சில பழிச்சொல்லுக்கு ஆளாகிறது, அவங்களால சில பாதிப்புகள் ஏற்படுறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த கொடுக்கல் வாங்கல் கூட பார்த்தீங்கன்னா அண்ட அயலார்கள் சில நண்பர்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா வாங்குறது கஷ்டம், கொடுத்த பணம் வாங்க முடியல, வாங்கின பணத்தை கொடுக்க முடியலன்ற கஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இப்போ இந்த சனி பகவான் 6ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால என்ன முக்கியமாக வரும், என்ன முக்கியமான நன்மைன்னாக்க கடனை தீர்ப்பீங்க. அதே போல் உடல்நலத்தில் பெரிய நோய் இல்லாமல் இருப்பீங்க. நோய் இருந்தாலும் அந்த நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்கும். அதே போல் இடமாறுதல்கள் ஏற்படும், வேலையில் மாற்றங்களை சந்திப்பீங்க, லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகும். 100% வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். மாற்றத்தை நீங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திச்சிங்கன்னா அதன் மூலம் ஏற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து, வீடு, பூர்வீக சொத்து வித்துட்டு அதில் ஆதாயம் கிடைக்கிறது, வழக்குகளில் வெற்றி அடைகிறது, வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயம். இந்த வக்கர காலம் வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஜூலையிலிருந்து நவம்பர் வரை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்திக்கணும். 5 குடிவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகளுக்கு உடலான பாதிப்பு, தொந்தரவு, பிள்ளைகள் வகையில் செலவு, வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தால் அவங்களுடன் கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த வக்கர காலத்தில் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நவம்பர் வரலும், ஜூலைலேருந்து நவம்பர் வரலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாவே இந்த சனி பெயர்ச்சியால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இப்போ வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னாக்க, பொதுவாகவே தோளுக்கு மேல் வளர்ந்தவர் தோழன் என்ற அடிப்படையில் பிள்ளைகளை அதிகமாக கண்டித்தாலே அது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போது ஒரு அட்வைஸ் பண்ணலாம். நம்மளுடைய வாழ்க்கையை சொல்லி வளர்க்கும் போது அந்த பிள்ளைங்க வந்து நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்தே வளரும் போது கண்டிப்பாக அந்த பிள்ளைங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. அதனால மன வருத்தம் இருக்காது. சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்கறது, அதே போல் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க நல்லாவும் படிப்பாங்க, உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். அதே போல் எதையும் வெளிப்படையாக முன்கூட்டியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு திட்டத்தையுமே முன்னாடியே சொல்லாமல் இருக்கிறது நல்லது. எதையாவது ஒன்று புலம்பிக்கிட்டே இல்லாமல் இருக்கிறதும் நல்லது. இப்போ யார்கிட்டையாவது யாரை பார்த்தாலும் சரி, உங்களுடைய சொந்த கதையை, சோக கதையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்த சொந்தம் சோக கதையெல்லாம் நீங்காமல் உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு புதிய திட்டங்களை பற்றி கூட வெளியில் சொல்லாதீங்க. செஞ்சு முடிச்சுட்டு வேணா கூட சொல்லுங்கள். செய்யறதுக்கு முன்னாடியே நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னா அது நடக்கவே நடக்காது.
வேலை தேடுறீங்கன்னா கூட சீக்கிரட்டாக தேடுங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரணும்னா அந்த புதிய நபரே உங்ககிட்ட வந்து அறிமுகமாகறாங்க, அல்லது ஏற்கனவே ஒரு நண்பர் இருக்கிறாங்க, அந்த நண்பர் மூலம் வேலை வாய்ப்பு சடனாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, தகவல் வரும் ஏதோ ஒரு வகையில். அது வந்து வேற. ஆனால் ஜென்ரலாக பார்க்குறவங்க கிட்டலாம் நான் வேலை தேடுறேன், எனக்கு வேலை போயிடுச்சுன்னு நீங்கள் புலம்புனீங்கன்னா வேலை கிடைக்கிறதுல டிலே ஆகிட்டே இருக்கும். அதே போல் சில உறவுகளோட மனக்கசப்பு, கணவன் மனைவி உறவு அல்லது சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை பற்றி நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வெளியாட்கிட்ட சொல்லும் போது இது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். மூன்றாவது நபருடைய வாழ்க்கையில் போயிட்டு நீங்கள் எந்த கருத்தும் சொல்லாதீங்க. மூன்றாவது நபரை உங்கள் வாழ்க்கையிலேயே அனுமதிக்கவும் செய்யாதீங்க. அதே போல் எந்த ஒரு பொருளுக்கான விலையும், எந்த ஒரு சேவையாகட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தர் உங்களுக்கு செய்கிறாங்கன்னா அதற்குரிய விலையை கொடுத்துருங்க. எதையுமே இலவசமாக பெறாதீங்க. தண்ணீரை வந்து நிறைய பயன்படுத்துறீங்க துவைக்கும் போது அப்படின்னாக்க உங்ககிட்ட பணம் வந்து தங்காமல் செலவாயிட்டே இருக்கும். ஒரு சிக்கனமாக கரெக்டான அளவுக்கு பயன்படுத்துங்க. தண்ணீரை அதிகமாக பயன்படுத்துறவங்ககிட்ட பணம் நிற்கிறது இல்லை. அதே போல் இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில வந்து வீட்டிலேயே மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வச்சு சுக்கிர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஒரு 6 முறை சொல்லிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 இதை தொடர்ந்து செயல்படுத்துங்க. கண்டிப்பாக வாழ்வியல் மாற்றத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். கடன் தீரும், பொருளாதார முன்னேற்றத்தை அடைவீங்க. அதே வெள்ளிக்கிழமை முடிஞ்சாக 10 to 12 ராகுகாலம் துர்க்கைக்கும் போயிட்டு எலுமிச்சம்பழ விளக்கு நீங்கள் வச்சிங்கனாக்க உங்களுடைய நோய் நீங்கும், எதிரிகள் குறைவார்கள், கடன் தீரும். அப்போ வந்து துர்க்கை அம்பாளுக்கும் வந்து நீங்கள் ஒரு கோவில் போயிட்டு எலுமிச்சம்பழ விளக்கு 2 விளக்கு வந்து போட்டுட்டு வரீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்வியல நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் நீங்கும். அதே போல உங்களுடைய கவலைகளும் புலம்பல்களும் ஓயும். ஸோ மொத்தத்தில் வாழ்க்கை 100% மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.